ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் செஞ்சுருக்கோன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே சூப்பராக செஞ்சுருக்கேன். வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி கொஞ்சம் உடஞ்சி போச்சு, பட் நல்லா தான் இருக்குது. புசு புசுன்னு இட்லி. அதுக்கு சைடிஷ் வந்து சூப்பராக சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இந்த சுண்டல் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக கொதிக்கும் போதே சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வந்துச்சு. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிடல, ஆனால் பார்க்கும் போதே சிக்கன் குழம்பு மாதிரி தேங்காய்லாம் அடைச்சி ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த பட்டை கிராம்பு போட்டு குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மதியம் லஞ்சுக்கு வந்து சுட சுட சாதம் இருக்குது. இப்போ தான் ஆவி வந்து வடித்து எடுத்தே வச்சேன். நான் எப்பவுமே வடித்து தான் செய்வேன், குக்கர்லாம் வைக்க மாட்டேன் சாதம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது பேர் என்ன, இந்த கீரை பேர் என்னங்க? என்ன கீரை? அரைக்கீரை. சூப்பரான அரைக்கீரை போட்டு கடையல். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது புளிப்பு காரம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. இன்றைக்கி சூப்பராக சாப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இதுக்கு சைடிஷ் பொரியல் வந்து அரைக்கீரை பொரியல் தான், வேறு எதுவுமே செய்யலை. சூப்பராக தேங்காய்லாம் போட்டு, தேங்காய்லாம் கொஞ்சம் நிறைய துருவி போட்டு, தேங்காய் பொரியலாக இல்லை கீரை பொரியலாம் தெரியாத அளவுக்கு அழகாக செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த பொரியலில் கீரை பொரியல், இந்த காய் பொரியலில் தேங்காய் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்குது. கீரை பொரியல் தான் இன்றைக்கி சைடிஷ். ஆக்சுவலாக வந்து நான் எப்போவுமே கீரை வாங்கினேன்னா 2 பொரியல், அதுக்கப்புறமேட்டுக்கா கடையல், இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஒன்றா பொரியல் பண்ணிவிடுவேன், ஃபுல்லாக கடையில் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான்றதுனால வேஸ்ட் ஆகிடும் சமைச்சா. அதனால நான் எப்போவுமே கீரை பொரியலும் கீரை குழம்பு 2மே தான் செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு சூப்பரான இந்த அரைக்கீரை பொரியலா, இது பேர் மறந்துடலாம் போட்டேன். ஆமாம், அரைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதை அழகாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள அழகாக சாப்பிட்டுப்பாங்க. அரைக்கீரை பொரியல் எப்பவுமே குழம்பு, இந்த கீரைனாவே எங்களுக்கு அதுதான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 30 ரூபாய்க்கு வரை வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பவுமே 20 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் கீரை. இன்றைக்கின்னு பார்த்து 30 ரூபாய்க்கு தான் அந்த அண்ணா இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய கட்டை வேறு கொடுத்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, நான் 20 ரூபாய்க்கு வாங்கினாவே குழம்பு தனியாக கீரை தனியாக தான் வைப்பேன். அதனால் இன்றைக்கி அப்படி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சூப்பரான அரைக்கீரை கடையல் அதையுமே இதில் பேக் பண்ணிக்கலாம். இதில் எப்பயாவது நான் மிளகாத்தூள் போடுவேன். இன்றைக்கி மிளகாவே கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால காரம் நல்லா தான் இருக்குது. அதனால் கார மிளகாத்தூள் நான் போடலை. உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. புளிப்பாக கொஞ்சம் எனக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. பட் ஓகே, ஒரு நாள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. என்னங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா சூடாக சாதம் இப்போ தான் வடித்து எடுத்து வச்சேன். லாஸ்ட்டாக தான் சாதம் வடித்தேன். இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி கேரியர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் சாப்பாடுக்குமே பாக்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மழை டைமுக்குலாம் கொஞ்சம் பெருசாகவும் சாப்பிட்றதுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. அது வந்து ஊரில் கொண்டு போய் போட்டோம் ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு போகும்போது, அதனால அது அங்கே இருக்குது. இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும். லஞ்ச் பேக் கேரியரோட, சரி லஞ்ச் பேக்கோட வாட்டர் கேன்லாம் வந்துச்சு. வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறது இல்லை, அதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே குட்டியாக பொரியல் வைக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, ஆனால் அது பெருசாக கொஞ்சமாக பொரியல் இருந்தால் மட்டும் அது யூஸ் பண்ணிட்டேன். அதுதான் ஓகே. இதுதான் லஞ்ச் பாக்ஸோடைய பேகு. இது எதோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிப்பு வேறு போயிடுச்சு, அதை வந்து மாற்றி வேறு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து திரும்பவும் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நேரம் இதை மாற்றிட்டு வேறு வாங்கிட்டு வரலாம் நானும் பார்க்குற முடிய மாட்டேன். வாட்டர் பாட்டில் வந்து நான் இதை வைக்க மாட்டோம், தனியாக தான் வச்சுருவோம். தனியாக அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பாட்டில் அதனால இதை வச்சா பத்தாது. அதுதான் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி,
சிக்கன் குழம்பு, சாரி சுண்டல் குழம்பு, சிக்கன் டேஸ்ட் சுண்டல் குழம்பு. குழம்பு ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷலில் இதுதான் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லன்ச் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.